வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் ஆரம்பம். இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் அமைந்திருக்கும் களுவாஞ்சிக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அலுவலகத்தில் இந்த மத்திய குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழிசை கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். உயிரிழந்த தமிழிசை கட்சி உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பதில் தலைவர் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் கல்முனையில் விரட்டியடிக்கப்பட்ட சுமந்திரன் மற்றும் சாணக்கியன். கல்முனை பெரிய நீலாவணையில் பொதுமக்கள் ஏற்பாடு செய்து நடத்திய மதுபான சாலைக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் திடீர்னு வந்து அரசியல் செய்ய முற்பட்ட சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் உட்பட்டோர் போராட்டக்காரர்களால் துரத்தியடிக்கப்பட்டனர். கல்முனை தொகுதி தமிழிசை கட்சியின் செயலாளர் உட்பட்ட ஆதரவாளர்களே சுமந்திரன், சாணக்கியன் உட்பட்டோரை துரத்தியடித்தனர். துரத்தியடிக்கப்பட்ட சுமந்திரன், சாணக்கியன் உட்பட்ட குழுவினரை கோடீஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பாதுகாத்து அழைத்துச் சென்றனர். இதனால் அவமானப்பட்டு ஆத்திரமுற்ற சாணக்கியனும் தனது சகாவான வினுவும் இணைந்து போராட்டத்தை குழப்பிவிடுகின்ற முயற்சி எடுத்திருந்தாலும் பொதுமக்கள் ஒற்றுமையினாலும் அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சுமந்திரன், சாணக்கியன் தரப்போடு கைகோர்த்து கொண்டார் கோடீஸ்வரன். சுமந்திரன், சாணக்கியனை திட்டமிட்டு பெரிய நீலாவணை போராட்டத்துக்கு அழைத்து சென்று அவமானப்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகமும் இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பனிக்கன்குளம், கிழவன்குளம், 18ஆம் போர், கொக்காவில் உட்பட்ட பகுதிகளில் ஏனையின் வீதியில் 2 புறங்களில் இருக்கும் காட்டுப்பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஊடகவியர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விட்ட மண் கொள்ளையர்கள் தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன. புலம்பெயர் தமிழ் யுவதியுடன் காதல் தோல்வி, 25 வயது சஞ்சய் தற்கொலை. காதல் தொடர்பில் இருந்த இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமிக போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. மணல்சேலை கிட்டங்கி வீதி பகுதியைச் சேர்ந்த மதியழகன் சஞ்சய், வயது 24. அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். காதல் விவகாரமே இந்த தற்கொலைக்கு காரணம் என்றும் ஆரம்ப விசாரணைகள் தெரிய வந்திருப்பதுடன் அவரது சடலம் மீட்கப்பட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் ரசீத் முன்னிலையில் குறித்த சடலத்தின் மீதான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உயிரிழந்தவர் தொலைபேசியூடாக வெளிநாடு ஒன்றில் இருக்கும் யுவதி ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும், காலை வேளை உயிரிழந்த இளைஞனின் தாய் தனது உறவுகள் வீட்டுக்கு சென்று வந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக தீயில் எரிந்த பெண் உயரதிகாரி தமிழினி. தற்கொலை செய்யும் நோக்கில் தீயில் எரிந்த யாழ் சவகச்சேரி உதவி பிரதேச செயலாளர் திருமதி தமிழினி சதீசன் இன்று காலை உயிரிழந்திருக்கின்றார். தனது சேவையை நேர்மையாகவும் திறமையுடனும் துடிதுடிப்பும் செய்து வந்திருக்கின்றார். தமிழ் பற்றுடன் மிக சிறந்த சேவைகளை சவகச்சேரி பகுதியில் செய்து வந்துள்ளார். கடவுள் பக்தியுடன் அறம் சார்ந்து இயங்கியிருக்கின்றார். வறுமை கோட்டின் கீழ் வாழும் பல பாடசாலை மாணவர்களுக்கு இயலுமான உதவிகளையும் செய்திருக்கின்றார். கனேடிய பெண் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சுமார் 36 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் கனேடிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவின் டொரண்டோவிலிருந்து ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபி நகர் வழியாக இலங்கை வந்தபோது சுங்க போதைப்பொருள் கட்டுப்பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த சர்வதேச புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 36 வயதான கனேடிய பெண்ணின் 2 பயணப்பைகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 36 கிலோ போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட குறித்த கனேடிய பெண் கடுமையான போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவர் என்றால் கொண்டு வந்த போதைப்பொருள் இலங்கையில் பதுக்கி வைக்கப்பட்டு மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படுவதற்கான நிகழ்வாக இருக்கலாம் என்ற சுங்க அதிகாரிகள் சந்தேகம் வெளியிடுகின்றனர். யாழ்ப்பாணத்துக்கு வருகை பிரதமர் அமரசூரிய அவர்கள் சண்டிலிப்பாய் வடக்கு பிள்ளையார் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற விசேட சந்திப்புகளிலும் பங்கு பற்றியிருந்தார். மக்களிடம் குறைநிறைகளை கேட்டறிந்து கொண்ட பிரதமர் அனைவருக்கும் அழகானதொரு வாழ்க்கை, வளமானதொரு நாடு என்ற இலக்கு நோக்கி பயணத்தின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்றும் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். அந்த இலக்கு நோக்கி நாம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிடுகின்றார்.
மக்கள் சந்திப்பை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாட்டர்களுக்கும் பங்கு பெற்றிருந்த மக்கள் சொந்தங்களுக்கும் நன்றிகள். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பவனந்தராசா மற்றும் ஈச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோருடன் இருந்தனர். சுற்றுலா வீசாவில் வந்து நகைத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய பெண் கல்முனையில் வைத்து கைது. சுற்றுலா வீசாவில் வந்து நகைத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய பெண் வியாபாரி கல்முனை நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்படுகின்றது. நகைத்தொழில் மற்றும் நகைக்கடைகள் நடாத்துபவர்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவினர் ஆகியோரிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இந்தியா தமிழ்நாட்டைச் சேர்ந்த 48 வயதுடைய அழகச்சாமி தமிழ்ச்செல்வி. அவரிடமிருந்து மாதிரி நகைகளுடன் ஏனைய சில பொருட்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்தது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்முனை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதுடன் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை வழக்கு மறுதவணையிடப்பட்ட விடயமும் குறிப்பிடத்தக்கது. கல்முனை நீதிமன்றத்தில் தப்பியோடிய சந்தேக நபர் சம்மாந்துறை பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் திருடி தப்பியோட்டம், தீவிர தேடுதல், வேட்டையில் போலீசார். நாடாளுமன்றம் வருமாறு ரணிலுக்கு அழைப்பு. எதிரிகளை வழிநடத்துவதற்கு நாடாளுமன்றம் வருமாறு விடுக்கப்பட்ட அழைப்பை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிராகரித்துள்ளார். எதிரணி உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது கோரிக்கை ரணிலிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனினும் நாடாளுமன்றம் வருவதற்குரிய திட்டம் தன்னிடம் இல்லை என்றும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அரசியல் பயணம் தொடரும் என்றும் அறிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் வருவதாக இருந்தால் தேசிய பட்டியல் பதவியை துறப்பதற்கு தயார் என்று ரவி கருணாநாயக்க மற்றும் ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் அறிவித்துள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 1 மாதத்தில் போதைப் பொருளுடன் 16,000 பேர் கைது. நாடளாவிய ரீதியில் கடந்த 1 மாத காலப்பகுதியில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சுமார் 16,000 பேர் கைதாகி இருப்பதாக ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க அறிவிக்கின்றார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் முன்னெடுக்கப்பட்ட குற்றங்கள், போதைப்பொருள் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பாக விசேட நடவடிக்கையின் போது இவர்கள் கைதாகி இருக்கின்றனர். இந்த நடவடிக்கையின் குற்றங்களுடன் நேரடி தொடர்புடைய 922 பேரும், பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 14,000 பேரும் கைதாகுவதாகவும் குறித்த காலப்பகுதியில் 197 சட்டவிரோத துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் இந்த காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 11,054 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார். இந்தியா இலங்கையை கைவிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கே. அதானி இலங்கையில் காற்றாலை மின்திட்டங்களை கைவிட்டதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டிருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிடுகின்றார். கொழும்பில் அமைந்திருக்கும் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் எதிர்காலத்தில் இலங்கை சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை காணப்படுவதாகவும், இந்திய நிறுவனமான அதானி குழுமம் காற்றாலை மின் திட்டத்தை கைவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க அரசு தயாராகி வருகிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இலங்கையில் திடீர் மின் துண்டிப்பு பின்னணியில் இருக்கும் சதி அம்பலம். புதிய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் நிலக்கரி, டீசல் மாபியாக்கள் தலை தூக்க இருப்பதாகவும் இது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்ற முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணபக்க கருத்து வெளியிட்டுள்ளார். நாட்டில் மீள் புதுப்பிக்கத்தக்க பலிசக்தி மூலமான மின் உற்பத்திகளை வரையறுப்பதற்காக இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியாளர்கள் உள்ளடக்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகின்றது. மீண்டும் நிலக்கரி, டீசல் மாஃபியாக்கள் தலைதூக்கச் செய்வதற்காகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுத்திருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது.